இன்னைக்கு நம்ம சன்னாவோட டேங்க் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். பயங்கர அழுக்காக்கி வச்சுருக்கோம் சன்னா. அடியில் பூரா ஏகப்பட்ட அழுக்கு இருக்குது. இங்கே வந்து காமிக்கிறேன் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும். அடியில் பாருங்கள், தெரியுதா அழுக்கு பூரா? இந்த அழுக்கு பூரா பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த டேங்க் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அதே மாதிரி மற்ற டேங்க்கே நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்குரிய வீடியோவாக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், தண்ணியை முதல்ல வெளியே எடுக்க போகிறேன். வெளியே எடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்த வேலை. இங்கே வந்து பயங்கரமாக ஆடுவானுங்க. தள்ளுறா, தள்ளுங்கடா. தெரியுதா எவ்வளோ அழுக்குன்னு? என்ன பண்ண, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுவேன். மிக்ஸ் பண்ணி விட அழுக்கு எப்படியே வருது பாருங்க. தெரியுதா? தள்ளுறா. இதில் கொஞ்சம் எடுத்தாச்சா? இந்த செப்பரேஷன் போட்டிருக்கனால இது அடுத்ததுலேயும் கொஞ்சம் எடுக்கணும். பக்கத்தில் கொண்டு வா. பயங்கரமாக அழுக்காக்கி வச்சுருக்கு கீழே பூரா. ஏகப்பட்ட அழுக்கு கீழே பேர். எவ்வளோ அழுக்கு வச்சுருக்கீங்க கீழே? ஏண்டா ஒரு வண்டி அழுக்கு இருக்கும் இல்லையா கீழே? அதுக்கப்புறம் இந்த டப்பில் வந்து பயங்கரமாக டிடிஎஸ் கூட ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதை வந்து இப்போ தண்ணி மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஒரு இது போட்டு தண்ணியை இப்போ இந்த வெளியே எடுத்துகிட்ருக்கேன்னா, வெளியே எடுத்துகிட்டு இதை அப்படியே மாற்றணும். சென்னாக்கு ஆல்மோஸ்ட் பாதி டேங்க் தண்ணியை கிளியர் பண்ணியாச்சோம். அப்படின்னு கொஞ்சம் அழுக்கு இருக்குது. பட் லைக் இட்ஸ் ஃபைன். இதுலேயே நம்ம தண்ணியை திருப்பி டாப்அப் பண்ணிடலாம். ஏன் இப்போ வந்து தண்ணி ஃபில்லப் பண்ண போகிறோம். இது வந்து தண்ணியை நான் அப்படியே ஆட் பண்ணிடுவேன். ஸோ நோ ப்ராப்ளம். போச்சு. இந்த பவுல் சால்ட் போட்டுருவேன். சால்ட்டு ஆன்டிக்ளோரின் அதிலே டேரெக்டாக ஊற்றிடுவேன். ஸோ நோ ப்ராப்ளம். பாய் தனியாக எடுத்தாச்சு ஆல்மோஸ்ட்டு. ஸோ இது ரெண்டு தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டேங்க். இதில் வந்து டிடிஎஸ் கூட இருந்தது. ஸோ அதனால் இதை மெயினாக முதல்ல கழுவணும். வெளியில் நல்ல மழை. மணி எத்தனை? மணி 6:30. சரியான மழை வெயில். ஓகே, அடுத்து இதுக்கு தண்ணி ஊற்றணும். நம்ம வெளியே எடுத்துடலாம். அப்புறம் இந்த தொட்டிலேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே எடுக்கலாம். அதில் எனக்கு கொஞ்சம் டிடிஎஸ் கூட தான் இருந்தது. செடிக்கு ஊற்றணும் தண்ணியை பூரா. தண்ணியில் அவ்வளோ நைட்ரஜன் இருக்கும். இந்த நைட்ரஜன் பூரா நம்ம மீன் வளர்கிறதுக்கு தொட்டி, அதாவது செடிகளுக்கு வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். செடிகளுக்கெலாம் நைட்ரஜன் தானே தேவை. தொட்டி அப்படியே இதை உள்ளே விட்டுருவேன். உள்ளே விட்டுட்டு இப்போ அங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உள்ளே விட்டு டாய்லெட்லேருந்து அப்படியே ஓப்பன் பண்ணி விட்ருவேன். தெரியுதா? இங்கே பாத்ரூமில் வந்துட்டு அது வாட்டுக்கு தண்ணி போயிடும். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20% தண்ணி இறங்கினோடனே திருப்பி இன்னொரு ஏற்றி விட்ருவேன் அந்த தண்ணியை. அவ்வளோதான், சிம்பிள். இது க்ளீன் பண்ணுறேன். பக்கத்தில் வந்து கண்டு தான் தெரியும். ஓகே, சூப்பர். இதில் முன்னாடி நிறையா ப்ரௌன் ஆல்கே வந்துச்சு. இப்போ எல்லாம் இன்னும் இல்லை நின்றுச்சு ப்ரௌன் ஆல்கே பூரா. தண்ணியை ஃபுல்லாக கீழே இறக்கினேன்னா கீழே இறக்கிட்டு திருப்பி தண்ணியை வந்து உள்ளே ஃபில் பண்ணிட்டேன். 20% ஆல்மோஸ்ட் 20% எடுத்துகிட்டு 20% ஃபில் பண்ணியாச்சு தண்ணியை. ரொம்ப ஃப்ளோர்ஃபுல் ஆகிடக்கூடாது. வேகமாக மூடணும். இப்படி மூடணும். தொலாய மூடலைன்னா அவ்வளோதான், அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகிரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட தடவை நம்மளுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கு மீன் தொட்டி. பாருங்கள் எவ்வளோ அழுக்காகி இருக்குன்னு. தெரியுதா? அவ்வளோ தண்ணி எடுத்துமே. ஆனால் ஃபுல்லாக தண்ணி நீங்கள் மாற்றிடக்கூடாது. ஒரே நாளில் மாற்றக்கூடாது. ஒரே நாளில் மாற்றினோம்னா அவ்வளோதான் டேஞ்சர்.
ஸோ எப்பயுமே ஒரு 20 to 30 இல்லை 40% மட்டும் தான் நான் மாற்றுவேன். ஸ்டார் ஃபிஷ் தெரியுதா உள்ள? இன்னும் ஸ்டார் ஃபிஷ்ஷை பற்றி நான் வீடியோ போடல. ஸ்டார் ஃபிஷ்ஷை பற்றி தெரியும், தெரியலையா? ஓகே, என்னப்பா பண்ணுறா? நீங்கள் வந்து படுத்துட்டா மீன் பார்த்துட்டு இருக்கியா? இதெல்லாம் என்ன மீனுன்னு காமியா அவங்கள்ட்ட. இது தெரியுதா? மழை அடிக்கிற மலைக்கு அப்படியே தெரிக்குது. ஃப்ளவரான் சண்டை இன்னும் அவங்க 2 பேர்த்துக்கும் ஒத்து வர மாட்டேங்குது. சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க 2 பேரும். தண்ணியை வெளியேற்றுறேன். இப்போ அடுத்து இந்த தொட்டிக்கு நம்ம தண்ணியை வெளியேற்றுறோம். குட்டி மீன்லாம் இருக்குல்ல, இந்த தொட்டிக்கு. இது நம்மளோட கப்பி தொட்டி. ஸோ இதுலேருந்து ஆல்மோஸ்ட் எல்லா தண்ணியும் வெளியேற்ற போகிறோம். இப்போ எல்லா தண்ணியும் இல்லை, இவ்வளோ தான் இறக்குவேன். இவ்வளோ தான் இறக்குவேன். இறக்கிட்டு திருப்பி இந்த அளவுக்கு ஏற்றிடுவேன். ரொம்பலாம் பண்ண மாட்டேன். 1 வீக்குக்கு அவ்வளோ போதும். அடுத்து நம்ம ஃப்ளோரான் டேங்க்கு 2 பேர்த்தையும் ப்ரீடிங் விட்ருக்கோம். இன்னும் செட் ஆகலாம் 2 பேர்த்துக்கும். அப்பப்போ சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கானுங்க. இன்னும் அந்த ஃபீமேல் வந்து இதை வந்து இன்வைட் பண்ணலாங்க. ஒவ்வொருத்துலேயே தான் புரிஞ்சு நிற்கிது பார்த்தீங்களா? ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் இவங்க வந்து செட் ஆகிறதுக்கு. ஆனால் தண்ணி வந்து கொஞ்சம் கிளியராக மெயின்டைன் பண்ணிக்கணும் இவங்களுக்கு. ஸோ எஸ், இப்போ தண்ணி எல்லாம் எடுத்து விட்ருவேன். எடுத்து விட்டுட்டு டேங்க்கையும் அப்பப்போ க்ளீன் பண்ணி விடணும் வீக்லி ஒன்ஸு. அப்போ தான் உங்களால் க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும். எவ்வளோ அழுக்கு படுத்தில அப்புறம் பாசம். அடுத்து மேலே இருக்க டேங்க்குக்கு அதே மாதிரியே மாட்டி விட்டு தண்ணியை திறந்து விட்டுறணும். இதில் கொஞ்சோண்டு தான் மாற்ற போகிறேன். ஏன்னா ஓரளவு ஓகே, கம்மியான மீன் தான் இருக்குது. லைட்டாக டாப் அப் பண்ணால் போதும். தண்ணி மெயின்டெனன்ஸ் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேயா? ஸோ அடுத்து இந்த பெரிய டேங்க்கு நம்ம வந்துட்டோம். பெரிய டேங்க்குக்கும் அதே ப்ராசஸ் தான். எடுத்து இது பண்ண போகிறோம். ஸோ வழக்கம் போல். ஸோ நோ டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம தண்ணியை வந்து ஒரு 20% திருப்பி இறக்க போகிறோம். இறக்கிட்டு ஜஸ்ட் ஏற்ற போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் மெயின்டெனன்ஸு. மேலே இதுக்கு ஃபில்ட்ரு வச்சுருக்கோம். இந்த ஃபில்ட்ரு கம்மி மேலே ஃபில்ட்ரு வந்து தண்ணி வந்து விழுந்து இதுவாகிட்டே இருக்கும். சரிதா? ஃபில்ட்ரு அந்த ஃபில்ட்ரு தான் உள்ளுக்குலேருந்து போகுது. தண்ணி அந்தளவுக்கு விழலை. அப்போ ஃபில்ட்ரு கழுவ தேவையில்லை. ரொம்ப டெய்லியெலாம் கழுவ மாட்டேன். டெய்லி கழுவுறதுக்கெலாம் நேரம் இல்லை நம்மளுக்கு. டேங்க்கு லைட்டாக கிளாஸை கிளியர் பண்ணி விட்ருவோம். அப்போ தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் இல்லை மீன் இருக்குது இல்லை அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அழுக்கு இல்லை. இந்த சக்கர் கேட் மாதிரி இருக்குது மீன் இருக்கிறனால டேங்கை ஃபுல்லாக கிளியராக வச்சுக்குது. இந்த டேங்க்கு வரு, இந்த டேங்க்கு வரு எவ்வளோ இதாக இருக்குன்னு. இதுக்குள்ளே அந்த இந்த இப்போ கிளியர் ஆகிடுச்சா? முன்னாடி கிளாஸ் மட்டும்தான் அழுக்காக இருக்கும். அப்பப்போ கிளியர் பண்ணி விட்டுறணும். கிளியர் பண்ணி விட்டால் தான் தொட்டி வந்து க்ளீனாக இருக்கும். போதும். இதில் இவ்வளோ தண்ணி எடுத்தது போதும் எனக்கு தெரிஞ்சு. தண்ணி இப்போ ஊற்ற ஆரம்பிச்ச போகிறேன். இப்போ தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக ஊற்ற ஆரம்பிச்சோன்னே இப்போ ஃபோர்ஸில் அடியில் பாருங்கள் தண்ணி பூரா. எடுத்துகிட்டு இருக்கு. இந்த தொட்டி வந்து ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் இருக்குது. அடியில் பூரா அழுக்கு, அவ்வளோ அழுக்கு. ஸோ அதனால் இந்த இது டியூபால் அடியில் வரைக்கும் ரீச் ஆக முடியாது. அடியில் வரைக்கும் ரீச் ஆக முடியாத எல்லாம் என்ன செய்வேன்னா, இந்த மாதிரி சைஃபன் போட்டுப்பேன். சைஃபன் போட்டு அடியில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துருவேன். தெரியுதா? அந்த அழுக்கு பூரா, குட்டி குட்டி அழுக்கு பூரா இதில் வந்துடும். கிளியர் பண்ணேன். இது வந்து நீங்கள் பழைய தண்ணியில் தான் வாஷ் பண்ணணும். புது தண்ணியில், குளோரின் தண்ணியில் வாஷ் பண்ணிடக்கூடாது. சரியா? இந்த மாதிரி பிடிச்சி வச்ச தண்ணியில் தான். இப்போ நம்ம லாஸ்ட்டாக இந்த தொட்டிக்கு மாற்றிட்டு இருக்கோம் தண்ணியை. ஓகேயா? இந்த தொட்டிக்கு மாற்றியா, அந்த தொட்டி மாற்றியாச்சு, எல்லா தொட்டியும் மாற்றியாச்சு. நம்ம மாற்றிட்டு இதுக்கு மாற்ற போகிறோம். மழை செம்ம மழை அடிக்குது. உள்ளெல்லாம் பயங்கரமாக தெறிக்குது தண்ணியெல்லாம். செடிக்கெலாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி தெரிச்சிச்சுன்னா. தண்ணி தெரிக்குது பார்த்தீங்களா? தண்ணி பூரா
அதனால் தெறிக்க விட்ருவேன். செடிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இதுதான் இருட்டுற சவுண்டு கேட்குதா? பயங்கரமாக இருட்டிட்டு நைட் ஆயிடுச்சு. நம்ம சாயந்தரம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இதோட நம்மளோட லாக் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நம்ம மீன் தொட்டியெல்லாம் கழுவியாச்சு. கழுவிட்டு வீக்லி ஸ்கெடியூல் நம்மளுக்கு இன்றைக்கி முடிஞ்சுது. ஏன் அடுத்து ஒரு தடவை நான் அந்த ஸ்பாஞ்செலாம் எப்படி நான் கழுவுறேங்கிறத அடுத்து இன்னொரு நான் ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே, அது வரைக்கும் டாட்டா பாய், see you.